Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதான் டீட்டெயில்டான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சம்டைம் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப், மோர் தென் டெலகிராம் சேனல் சொல்லிட்டு மோர் தென் எல்லா சோஷியல் மீடியா டிராஃபிக் அதாவது சேனலுடைய லிங்க்குமே கொடுத்துருக்கேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃபர்தராக மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளே கிடச்சிரும். சரிங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஃபார் டேவுக்கு டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $24.14 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே 0.90 சென்ட்ஸ், அதாவது $1 கிட்டத்தட்ட 10 சென்ட்ஸ் தான் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? லாஸ்ட்டு 7 டேஸ்லேயும் சேம் அதே தான் 0.90 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $25.05 வந்து இருக்குது. லாஸ்ட்டு பேமெண்ட் அதாவது பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தாச்சுன்னா $82.85 வந்து இருக்குது. லாஸ்ட்டு பேமெண்ட் வந்து $129.59 வந்து நம்ம விட்ரால் வச்சுருக்கோம். சரிங்களா? சரி, இப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த ஏர்னிங் செக்ஷன்ஸ் இதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். பேக் எண்டில் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது. சரிங்களா? அதாவது ஒர்க்கிங் எப்படி ஆகுதுன்னு தெரிஞ்சால் தானே நமக்கு புதுசாக வரவங்க வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கம்பல்சரி. இதெல்லாம் தெரியல அப்படின்னும் போது அதாவது ஏன் நம்ம ஒர்க் பண்ணுறோம், எதுக்காக ஒர்க் பண்ணுறோன்னு தெரியாமல் ஒர்க் பண்ணக்கூடாது. பட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? சரி, இப்போது டுடே டாலர் நமக்கு கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ பேஜ் யூஸ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம் இருக்குதுன்றது. ஸோ அதுபோல் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்படின்னா எனக்கு கரண்ட்டு இந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $24.14 வந்து இருக்குது. சரிங்களா? இதுவே அடுத்த ஒரு 1 ஹவருக்கு வந்து $25 இருக்கலாம், இல்லை $100 இருக்கலாம், இல்லை $150 கூட இருக்கலாம். ஓகேங்களா? அது எவ்வளோ வருது 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு அப்டேட் ஆகுன்றது தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, $25.05 இருக்குது அப்படின்னா அந்த செக்ஷனில் ஆட் ஆகிதான் எப்போயுமே காட்டும். இப்போ நல்லா பாருங்கள், $24.14 வந்துருக்குல்ல, இது வந்து திஸ் மந்தில் $25.05 பக்கத்தில் பாருங்கள் 90 சென்ட்ஸ். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி பாருங்கள், $25.05 உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்த்ன்ற அந்த செக்ஷனில் ஆட் ஆகி தான் ஓவராலாக காட்டும் எப்பயுமே. ஓகேங்களா? அந்த டே 1 டே 30 வரைக்குமே கூட அது ஓவராலாக சேர்த்து தான் காட்டும். சரியா? சரி, அப்போ எஸ்டர்டேவும் லாஸ்ட்டு 7 டேஸ் அமௌண்ட்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னா டுடே டாலர் தான் நைட்டு 12 மணிக்கு மேலே இந்த பர்டிகுலர் பேஜ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடேவிலேருந்து எஸ்டர்டேக்கு மாறிடும். எஸ்டர்டே அமௌண்ட் எல்லாமே மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா லாஸ்ட்டு 7 டேஸ் அந்த செக்ஷனுக்கும் மூவ் ஆகிடும். புரியுதுங்களா? ஓகேவா? சரி, இப்போ பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு $82.85 வந்து இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட்டு. சரிங்களா? இந்த மாதம் இது வந்து இப்போ அந்த ஆவரேஜ் $25 போய் அதில் சேர்ந்துருச்சு அப்படிச்சுன்னா நமக்கு ஒரு $100 மேலே கிடச்சிரும். அப்படின்னும் போது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு $100 இருந்தால் மட்டுமே விட்ரால் வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போது $100 கம்மியாக இருக்குது, அதனால் விட்ரால் என்பது நம்மளால் பண்ண முடியாது. லாஸ்ட் பேமெண்ட்டு பாருங்கள் $129.53, அதாவது $100 மேலே இருக்கிறதால நம்ம ஈஸியாக விட்ரால் வச்சுக்கிட்டோம் பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். சரிங்களா? சரி, இப்போது இந்த டுடே டாலர் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது கொஞ்சம் டீப்பாக பார்த்துருமா. ஆக்சுவலி இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஏன்னா ஒர்க் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுவேன். டீட்டெயில்டாக நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே ஒரு டீட்டெயில்டாக உங்களுக்கு இங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் சேனலில் இருக்கக்கூடிய ஓவராலாக எல்லா வீடியோஸும் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இது வரைக்கும் நம்ம எது போல் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கோம், நம்ம சேனலில் டே டு டேட்டில் எது போல் நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நான் எக்ஸ்பெரிமெண்ட்டு 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து நான் ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் என்னோடய சேனலில் போய்ட்டு ஒன் டைம் போய்ட்டு என் சேனலில் நம்ம எது போல் வீடியோஸ் கொடுத்துருக்குன்றதை போய் செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் ஃபார் டேவுக்கு $1 ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு வந்து $1500 மேலே நம்ம விட்ரால் பண்ணி லைவ் ப்ரூஃபாகவே நான் கொடுத்துருக்கேன். எந்த ஆட் யூஸ் பண்ணணும், எந்த கண்டென்ட் டார்கெட் பண்ணணும், எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணணும், எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணணும், தென் மேனுவல் ஆட் யூஸ் பண்ணணுமா இல்லை ரெஸ்பான்சிவ் ஆட் யூஸ் பண்ணணுமா, ஸோ நம்மளுடைய அதாவது நம்மளுடைய காம்படிட்டர் எந்த கண்ட்ரியை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், இந்த மாதிரி 200 கண்ட்ரிக்கு மேலே நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வீடியோ வந்து கிட்டத்தட்ட என் சேனலில் 1000 வீடியோஸ்க்கு மேலே இருக்கும். ஒன் டைம் போய் சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தென் இப்போது நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே டு டேட்டில் வந்து என்னால் வீடியோஸ் வந்து ஜஸ்ட்டு ஃபார் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் பேச முடியும். ரீசன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா என்னுடைய காம்படிட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது இப்போ நான் சொல்லணும்னா அதர் ஃப்ரீலான்சர் எனக்கு ஆகாதவங்க கூட எப்படியும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேணும்னே VPN அண்ட் ப்ராக்ஸி யூஸ் பண்ணி சம் மெத்தட் யூஸ் பண்ணி
வே இன்வேலிட் கிளிக்குங்க. அதாவது வேணும்னே வந்து ஆடு கிளிக் பண்ணுறது தான் இன்வேலிட் கிளிக்குன்னு சொல்லுவோம் நம்ம அதை. ஓகேங்களா? ஸோ அதுபோல் சைட்டில் வந்து இருக்கக்கூடிய ஆட்ஸ் வந்து வேணும்னே கிளிக் பண்ணுறது, அதுபோல் சைட்டை வந்து மைக்ரேட் பண்ணுறது, கண்டென்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல விதத்தில் மிஸ்யூஸ் பண்ணி விட்டுறாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் ஒரு ரீசனுக்காக எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நம்ம பேசிகிட்ருக்கோம். ஓகேங்களா? நீங்களும் ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது ஒன்று இருக்கும். இப்போது டுடே டாலர் இந்த $24.14 வந்ததுக்கான ரீசன் பார்ப்போம். கீழே பாருங்கள் பேஜஸ் எவ்வளோ வந்திருக்கு. 273 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த 273 பேர் வந்ததால் நமக்கு $24.14 வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் விஸ்கோ, பேஜ் ஆர்எம்எம் அண்டு இம்ப்ரெஷன் இது வந்து எதுக்குமே காசு கொடுக்க மாட்டாங்க. கீழே பாருங்கள் கிளிக்ஸ்ன்னு போட்டிருக்குல்ல, அதாவது பேஜ் யூஸ்க்குள்ள 273 பேஜ் யூஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழே 12 கிளிக்ஸ்ன்னு போட்டிருக்கலையா அப்படின்னா என்னோடய வெப்சைட்டுக்கு 273 பேர் வந்திருக்காங்க. அந்த 273 பேரில் 12 பேர் வந்து ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த 12 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு பர் டேவுக்கு $24.14 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? புரியுதா? ஆக்சுவலி நீ ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம், என்ன ப்ரோ உங்களுக்கு வர்றதே வந்து ஒரு 200 பேர் கூட இல்லை, எப்படி ப்ரோ ஃபார் டேவுக்கு $20 மேலே வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் வந்து எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறோம், ஒன்று முக்கியமாக எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம், இதெல்லாம் இருக்குது நண்பா. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு வரக்கூடிய யூசர்ஸ் வந்து 1000 பேரா 1,00,000 பேரான்றதும் முக்கியம் கிடையாது. வரக்கூடிய யூசர்ஸ் 10 பேராக இருந்தாலும் ஆர்கானிக்காக உள்ளே வராங்களா, பர்டிகுலராக நம்ம ஆர்டிகல்ஸ்லாம் ரேங்க் ஆகிருக்கா, போஸ்ட்லாம் ப்ராப்பராக பேக் லிங்க் எடுத்து நம்பர் 1 பொசிஷனில் வச்சுருக்கோமா அப்படின்றதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து தான் நம்ம எதுவே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ என்னோடய வெப்சைட்டுக்கு 273 பேர் வந்திருக்காங்க. 12 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 12 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு $24.14 வந்து கிடச்சிருக்கு. சரியா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பாருங்கள் பேஜ் ஆர்பிஎம் அண்டு சிபிசி. பேஜ் ஆர்பிஎம்னா என்ன? $88.43 வந்து இருக்குது. சிபிசி $2.01 வந்து இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். பேஜ் ஆர்பிஎம் எதனால் வருது, எதுக்காக வருது அப்படின்னா, ஒரு யூசர்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு $88.43 வந்து கிடைக்கணும் ஒரு யூசர் ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா. ஓகேங்களா? ஆனால் நமக்கு கரண்ட்டாக அவ்வளோ கிடைக்குதா? கிடையாது. கீழே பாருங்கள் சிபிசி எவ்வளோ இருக்குது, $2.01 வந்து இருக்குது. அப்படின்னா ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு ஆவரேஜாக $2.01 வந்து கிடைக்குது. சரிங்களா? அப்போது மேலே இருக்கக்கூடிய $88.43 இருக்குல்ல ப்ரோ பேஜ் ஆர்பிஎம், அது ஏன் ப்ரோ அந்த அளவுக்கு கிடைக்கல? ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து எஜுகேஷன் ரிலவெண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை பிளாகிங் ரிலவெண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அந்தமாரி ஃபைனான்சியல், கிரிப்டோ, மைனிங்கு, எஜுகேஷன் அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. லிஸ்ட் போட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அது ஏகப்பட்டது இருக்குது. அதனால் நம்ம எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோம்? நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், இது போல் யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், அதுபோல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். நீங்களுமே உங்களுக்கு ஆட்சன்ஸ்லேருந்து ரெவன்யூ நீங்கள் எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இது போல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போது ஏன் நமக்கு மேலே இருக்கக்கூடிய சிபிசிக்கு, அதாவது இந்த பேஜர் ஈக்குவலுக்கு கீழே கிடைக்கல அப்படின்னா, ஒரு யூசர்ஸ் வந்து ஒரு கீவேர்ட்ஸ்க்குள்ளே வராருன்னா வச்சுக்கோங்களேன், அந்த யூசர் அதே பேஜில் வந்து அந்த ஆடு கிளிக் பண்ணுவாரா அப்படின்றத நமக்கு கேரண்டியாக சொல்ல முடியாது. அவர் பக்கத்து பேஜில் வேறு ஏதாவது போஸ்ட்டு கூட ஓப்பன் பண்ணி ஆடு கிளிக் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து ஒரு $500 கீவேர்ட்ஸ்க்கு எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த $500 அப்படியே நமக்கு வந்து கிடச்சிடாது. ஜஸ்ட்டு ஃபார் அது வந்து ஒரு அப்போ என்ன கரண்ட் அப்டேட்டில் நம்ம இருக்கோ அன்னைக்கு டேக்கு அந்த பர்டிகுலர் ஆட்ஸ் கம்பெனி என்ன நமக்கு சிபிசி கொடுக்குறோன்னா அதுதான் இங்கே அப்டேட் ஆகும். புரியுதுங்களா? புரியுன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். தென் இம்ப்ரெஷன் பாருங்கள், 496 இம்ப்ரெஷன் இருக்குது. ஓகேங்களா? இம்ப்ரெஷன் மூலிமா அமௌண்ட் வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸில் அமௌண்ட் வராது. இம்ப்ரெஷன் மூலிமா அமௌண்ட் வரக்கூடிய 3 பிளாட்ஃபார்ம், அதாவது இசிபிஎம் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. இசிபிஎம்னா இம்ப்ரெஷன் தான் இசிபிஎம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆட்மோப்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல நம்மளாம், அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸில் விளம்பரம் வர வைக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் ஆட்மோப். அதுவுமே கூகுள் ஆட்சன்ஸோடி தான். அடுத்ததாக வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டு ஆட் மேனேஜர்னு சொல்லிட்டு கூகுளோடது இருக்குது. அது இதோட அட்வான்ஸ் லெவல் அது. ஓகேங்களா? அதுவுமே இம்ப்ரெஷன் தான் கொடுப்பாங்க. அது வந்து இசிபிஎம் 1000 இம்ப்ரெஷனுக்கு இந்தியாவில் வரக்கூடிய யூசர்ஸ்க்கு $500 கொடுக்குறேன். அதுவே 1000 இம்ப்ரெஷனுக்கு உனக்கு அமெரிக்காவிலேருந்து வராங்களா, உனக்கு $5000 கொடுக்குறது போல் இசிபிஎம் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது ஆட்சன்ஸ் 360. இது எல்லாமே அப்ரூவல் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கால் பண்ணுங்கள். சரியா? இப்போது இம்ப்ரெஷன் இந்த 273 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருந்தாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் கவுண்ட் நீங்கள் ஆகும். ஓகே,
ஓகேங்களா. ஸோ இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகாது. அடுத்ததாக பேஜ் சிடிஆர் 4.40% இருக்குது இப்போதைக்கு. ஓகே, சைடு வந்து சேஃப் ஜோனில் தான் இருக்குது. எப்போவுமே பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகக்கூடாதுங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஏலியன்ட்ன்ற ப்ராப்ளத்துக்குள்ளே வரும். சம்டைம் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு கூட க்ளோஸ் ஆகிடும் ஒரு சில டைமில். ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கோங்க. அதாவது நம்ம வெப்சைட்டுக்கு எப்படி ஸ்பேம் ஸ்கோர் ஏறாமல் பார்த்துக்குறோம், அதுபோல் தான் அங்கே பேஜ் சிடிஆர் ஏறாமல் பார்த்துக்கணும். அங்கேயும் 10க்கு மேலே போகக்கூடாது ஸ்பேம் ஸ்கோர்லேயும், இங்கேயும் 10க்கு மேலே போகக்கூடாது பேஜ் சிடிஆர்லேயும். ஓகேவா. ஸோ ரெண்டுமே பேக் எண்டில் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட்னு பார்த்துக்குங்க. சரியா. சரி, இந்த டுடே டாலர் $24 வந்ததுக்கான ரீசன் என்னன்றது இந்த டுடேயில் கண்ட்ரிஸ் வைஸ் உங்களுக்கு காமிக்கிறது. இதை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆக்சுவலாக நான் மறுபடியும் சொல்கிறது தான். கிட்டத்தட்ட என் சேனல் 1000 வீடியோஸ்க்கு மேலே நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். போயிட்டு இது வரைக்கும் நீ எந்த வீடியோ வேணால் எடுத்துக்கோ, ஒரு 100 வீடியோ ரேண்டமாக எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் போட்டது ஒரு 6 மாதத்து வீடியோ, அதுக்கு 1 இயர் வீடியோ, 1 இயருக்கு அப்புறம் வந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த வீடியோ தோணுதோ அந்த வீடியோ எடுத்துகிட்டு எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு ஆவரேஜ் பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு ஒரு 30 நாள் கணக்கு எடுத்து பாருங்கள். ஏன்னா இந்தியாவை டார்கெட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இதை சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா. ஸோ அதில் மெயினாக பார்த்தாச்சுன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், இந்தியா, இந்த பர்டிகுலராக இந்த 4 ஃபஸ்ட்டு 4 யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், இது 4 கண்ட்ரியில் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற சிபிசி தென் ரெவன்யூ நம்மளால் எடுக்க முடியும். புரியுதுங்களா. நீங்கள் மற்ற எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணாலும் ரெவன்யூ ஓரளவுக்கு டீசெண்டபுளாக கிடைச்சாலுமே எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்காது. எனக்கெலாம் கனடாவில் இருந்து ஒரு ஆடு கிளிக்கு $700 கிடச்சிருக்கு. ஓப்பனாக நான் சொல்கிறேன். ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஆடு கிளிக்கு $180 கிடச்சிருக்கு. யூஎஸ்லேருந்து ஒரு ஆடு கிளிக்கு $80 விதத்தில் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ நாம் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டுமே ரிசல்ட் இருக்குமா தவிர நம்ம இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் ரிசல்ட் இருக்காது. ஏன்னா இதை தாண்டி நான் பேசலாம், பட் வேண்டாம். ஓகேவா. சரி, இப்போ டாபிக் வரலாம். இப்போது அந்த டுடே டாலர் வந்ததுக்கான ரீசன் என்னன்றது $24.14 இங்கே பாருங்கள். யூஎஸ்லேருந்து அதாவது 71 பேர் வந்திருக்காங்க. பேஜ் யூஎஸ் கொடுத்துருக்காங்களா. அதில் நமக்கு ஆவரேஜாக ஒரு ஆடு கிளிக்கு கிட்டத்தட்ட $5.32 வந்து கிடச்சிருக்கு. ஆவரேஜாக நமக்கு யூஎஸ் அமெரிக்காவிலேருந்து $15.96 வந்து கிடச்சிருக்கு. கனடாவில் இருந்து 78 பேர் வந்திருக்காங்க. ஆவரேஜாக ஒரு ஆடு கிளிக்கு சிபிசி எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $1.20 வந்து இருக்குது. ஆவரேஜாக கனடாவில் வந்து $4.80 வந்து கிடச்சிருக்கு. ஆஸ்திரேலியாவிலேருந்து கிட்டத்தட்ட 61 பேஜஸ் வந்திருக்கு. அதாவது 61 பேர் வந்திருக்காங்க. ஒரு ஆடு கிளிக்கு ஆவரேஜாக $1.14 வந்து கிடச்சிருக்கு. ஆவரேஜாக ஆஸ்திரேலியாவிலேருந்து $2.29 வந்து கிடச்சிருக்கு. யுனைடெட் கிங்டம்லேருந்து 54 பேர் வந்திருக்காங்க. ஆவரேஜாக ஒரு ஆடு கிளிக்கு $0.30 வந்து கிடச்சிருக்கு. ஆவரேஜாக நமக்கு $1.52 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா. தென் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ஆடு கிளிக்கு நடந்திருக்குன்னு பாருங்கள். யுனைடெட் ஸ்டேட்ஸ் 3 ஆடு கிளிக்கு, கனடாவிலேருந்து 4 ஆடு கிளிக்கு, ஆஸ்திரேலியாவிலேருந்து 2 ஆடு கிளிக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம்லேருந்து 5 ஆடு கிளிக்கு, இந்தியாவிலேருந்து எந்த ஒரு ஆடு கிளிக்கு நடக்கலை. ஓகேங்களா. ஸோ இப்போது எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும், எந்த கண்ட்ரியில் எவ்வளோ ஆடு கிளிக்கு நடந்தால் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகணும்னு நீங்கள் பார்க்குறீங்க. நண்பா, இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 3 மந்த் ஏஜ் ஆன ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு. இதுவே நீங்கள் வந்து 6 to 1 year ஆன ஏஜ் இருக்குது அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கெலாம். இப்போது நீங்கள் இந்த வெறும் $24 பார்க்கக்கூடிய அந்த இடத்த ஃபார் டேக்கு $250 $2,500 வரைக்கும் நீங்கள் ஃபார் மந்த்துக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படி இல்லையா, கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னால் பேசவே முடியல, ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் உண்மை. சரியா. சரி, உங்களுக்கு ஆட்சன்ஸ்னால் என்ன, ஆட்சன்ஸ்லேருந்து எப்படி ரெவன்யூ வர்றது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்ட் சர்வீஸ்க்குள்ளே வரும். ஓகேங்களா. சரி, ஆட்சன்ஸ்னால் என்றது இப்படி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சு. ஆட்சன்ஸ் மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது ஐடியா கிடச்சிருச்சு. அதுக்கு எப்படி நம்ம உள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா, நண்பா 2 விதமான மெத்தட் இருக்குது. ஒன்று, யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணுறது மூலிமா நம்ம என்ட்ரி ஆகலாம். அப்படின்னா நமக்கான வெப்சைட் யூடியூப் சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர் நம்ம அச்சீவ் பண்ணுறது மூலிமா ஃபைனலாக நமக்கு ஏர்னிங் பண்ணுறதுக்கு ஆட்சன்ஸ் என்ற அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஆனால் வெப்சைட்ன்றது அந்த டாஸ்கில் எதுவும் வேண்டியதில்லை. .com, .net, .org, .xyz, .in, .us இந்தமாரி ஏதோ ஒரு டொமைன், கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன் எடுத்தாலும் சரி, இல்லை இன்டர்நேஷ்னல் டொமைன் எது எடுத்தாலும் சரி, ஒரு டொமைன், ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி அதில் குவாலிட்டியான ஆர்டிகல் 30-50 ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணிவிட்டு கூகுள் ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னும் போது அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்னா அன்னையிலேருந்து, அதாவது ஆட்சன்ஸ் அப்ளை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இது போல் தான் இருக்கும் டேஷ்போர்டு. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீன் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஸ்க்ரீன் இது போல் தான் இருக்கும் டேஷ்போர்டு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் டேஷ்போர்டு பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாகவே 000 தான் இருக்கும். உங்கள் வெப்சைட்டுக்கு யூசர்ஸ் போகிறாங்க, அந்த ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு டுடே எஸ்டே இது போல் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் 24 ஹவர்ஸில். ஓகேங்களா.
ஸோ நீங்கள் ஆட்சன்ஸில் என்ட்ரி ஆகிறதுக்கு யூடியூப் சேனல் இருக்குது அண்டு வெப்சைட் இருக்குது. நாம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரெவன்யூ ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட்லேருந்து தான் வந்துட்டுருக்கு. என்னோட வெப்சைட் நேம் வந்து MrFull.com. கீழே டிஸ்கிரிப்ஷனில் மோர் தென் வெப்சைட் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒன் டைம் போய் சைடு போய் செக் பண்ணி பாருங்கள். சைடுக்கான ஏஜ், டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெப்சைட்டில் என்ட்ரி ஆகிறதுக்கு நாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை நான் டீச் பண்ணணும். வெப்சைட்னா என்னென்னு சொல்லி தரணும், எஸ்சிஓனா என்னென்னு சொல்லி தரணும், பேக் லிங்க்னா என்னென்னு, இது போல் ஃபுல் சப்போர்ட் எங்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் பில்டு பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கையில் கொடுக்குறதுக்கு 15,000 நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை ப்ரோ என்னால் அவ்வளோ அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஒரு பட்ஜெட் மினிமமாக எவ்வளோ இருந்தால் பண்ணலாம், 7,000 ஸ்டார்ட் பண்ணணும்பா. ஓகேங்களா? இதுக்குள்ளே உங்களுக்கு 1 இயருக்கான ஹோஸ்டிங் டொமைன் ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கான வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்து வெப்சைட்டுக்கு தேவையான ப்ரீமியம் தீம்ஸுமே நம்ம போட்டு கொடுத்துடலாம். ஜெனரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸே போட்டு லைசன்ஸ்க்கு எவ்வளோ ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வேணால் கால் பண்ணுங்கள். ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு மினிமம் 15,000 ஃபுல் பேக்கேஜோட நம்ம சொல்கிறோம் வித் ஆன்லைன் கிளாஸோட. ஓகேங்களா? தென் அடுத்ததாக வெப்சைட்டுக்கு தேவையான டொமைன் அத்தாரிட்டி அண்டு டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. மினிமம் நீங்கள் எது பண்ணாலும் 5,000க்கு மேலே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. தென் ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, ஒயிட் டாட் எஸ்இஓ, கிரே டாட் எஸ்இஓ, பிளாக் டாட் எஸ்இஓ, இது போல் எஸ்இஓவில் எவ்வளோ டைப்ஸ் இருந்தாலுமே அத்தனை டைப்ஸுமே நம்மளால் சொல்லித்தர முடியும். இல்லை நான் ஆல்ரெடி வெப்சைட்டில் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து பேஜுக்கான சிபிசி சுத்தமாக இல்லை, அதுக்கு அப்படின்னா முக்கியமாக ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிக்கல் 150 அண்டு 200 ரெண்டு ப்ரைஸில் அவைலபிள் இருக்குது. 1500 வேர்ட்ஸ்க்கு மேலே மினிமமாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ரூவல் கேட்டகரி, இல்லை நான் ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கிட்டு எனக்கு ரெவன்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் ஐசிபிசி, இன்சூரன்ஸு, லாயரு, இது போல் ஆர்டிக்கல் நம்ம மேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் ஆர்டிக்கல் வேணும்னா தாராளமாக நீங்கள் ஆர்டர் கொடுங்க. தென் மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணுங்க நண்பா. இப்போ நான் சொல்கிறதுனால பேச முடியல, முடிச்சு விட முடியாது, நான் பேசிகிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்குங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வீடியோஸ் சம்டைம் இதை பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா சேனல் இருக்கக்கூடிய மோர் தென் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல் இருக்கக்கூடிய பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? எனிவே பாய் பாய்.